ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் 9 நாளுக்கும் என்னென்ன நைவேத்தியங்கள் வைத்து வழிபடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நவராத்திரியோட சிறப்புகள் மற்றும் கொலு வைக்கும் முறை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நவராத்திரி மொத்தம் 9 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் முதல் 3 நாட்கள் துர்கா தேவிக்கான வழிபாட்டு நாளாக நம்ம வழிபடுறோம். அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கான வழிபாட்டு முறைகளை செய்வோம். அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கான வழிபாட்டு முறைகளை நம்ம பின்பற்றுவோம். நவராத்திரி தொடங்குகிற முதல் 3 நாட்கள் நம்ம துர்கா தேவி வழிபடுவோம். அவங்களுக்கு பிடித்த உணவுகள் வைத்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணும்போது அம்பாள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இல்லை முதல் நாள் எலுமிச்சை சாதம், வெள்ளை கொண்டைக்கடலை சுண்டல் வைத்து நம்ம வழிபடலாம். இது லெமன் சாதம் ஏன் நம்ம சொல்கிறோன்னா, நம்ம துர்கா தேவிக்கு எலுமிச்சையில் பண்ணுற எதுவாக இருந்தாலும் ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் நம்ம எலுமிச்சை சாதம் வைத்து வழிபடலாம். 2வது நாள் புளியோதரை, பைத்தம்பருப்பு சுண்டல் இதை நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். 3வது நாள் சர்க்கரை பொங்கல், மொச்சை சுண்டல் இதில் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். 4, 5, 6 போன்ற நாட்களில் நம்ம லக்ஷ்மி தேவி வழிபாடு செய்கிறது வழக்கம். அதில் 4ஆம் நாள் பார்த்திங்கன்னா கதம்ப சாதம், பச்சை பட்டாணி சுண்டல் வைத்து வழிபடலாம். 5ஆம் நாள் தயிர் சாதமும் வேர்க்கடலை சுண்டலும் வைத்து வழிபடலாம். 6ஆம் நாள் தேங்காய் சாதம், கருப்பு சுண்டல் இதெல்லாம் வைத்து நம்ம வழிபடுறது ரொம்பவே விசேஷம். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தேவிக்கு தாமரை பூ அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்று. ஸோ அது கிடைச்சதுன்னா அந்த மலரை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு லக்ஷ்மி தேவியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கற்கண்டு சாதம், பால் பாயசம், சர்க்கரை பொங்கல் இது போன்ற உங்களால் முடிந்த உணவுகளை கூட வைத்து நெய்வேத்தியமாக செய்யும்போது அம்பாள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்து சரஸ்வதி தேவி வழிபாடான 7, 8, 9 இந்த மாதிரி நாட்களில் நம்ம என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 7வது நாள் வெண்பொங்கல், வெள்ளை பட்டாணி சுண்டல் இதை வைத்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம். 8வது நாள் பச்சை பயிறு பாயாசம், அப்புறம் காராமணி சுண்டல் இதை மாதிரி வைத்து நம்ம வழிபடலாம். அப்புறம் 9வது நாள் அக்கார வடிசல், கருப்பு கொண்டைக்கடலை சுண்டல் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபடலாம். அதே மாதிரி நவராத்திரியோட 10வது நாளை நம்ம விஜயதசமி அன்னைக்கு நம்ம கொண்டாடுவோம். அன்னைக்கும் நம்ம அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபடுறது வழக்கம். அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா சக்கரை பொங்கல், கருப்பு கொண்டைக்கடலை சுண்டல், அப்புறம் உளுத்தம் வடை, அதுக்கப்புறம் கொள்ளு சுண்டல் இது போன்ற சில நெய்வேத்தியங்களையும் வைத்து நம்ம வழிபடலாம். இந்த 9 நாட்களும் நெய்வேத்தியம் வச்சு வழிபடும்போது நம்ம அம்மன் பாடல்கள் ஏதாச்சும் பாடணும். குறிப்பாக அபிராமி அந்தாதி பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்படி அது தெரியலனா கூட உங்களுக்கு என்ன அம்மன் பாடல்கள் தெரியுமோ அதை பாடி நீங்கள் வழிபாடு செய்யலாம். குறிப்பாக இந்த 9 நாட்களுமே வீட்டுக்கு வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தாம்பூலம் வச்சு கொடுக்கறது ரொம்பவே விசேஷம். வெத்தலை பாக்கு, மஞ்சள், பழம், முடிஞ்சால் ப்ளவுஸ் பீட், அப்புறம் உங்களால் என்னெல்லாம் வச்சு கொடுக்க முடியுமோ அதை தாம்பூலமாக வச்சு வரவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே விசேஷம் இந்த 9 நாட்களுமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான ஆன்மீகமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.